நாய்களுக்காக போராடின ஒரே காரணத்துக்காக அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினீங்கள்ல, நீங்களாம் மனுஷங்க தானா அப்படின்னு நான் கேட்டால் இப்போ முதல்ல ஒரு கொஸ்டின் வரும். இங்கே நாய்களோட உயிர் முக்கியமா மனுஷங்களோட உயிர் முக்கியமா அப்படின்னு. நாய்களோட உயிர் முக்கியம் இல்லைங்க, மனுஷங்களோட உயிர் தான் முக்கியம். நாய்கள்னால மட்டும்தான் இங்கே பிரச்சனை வருதா? நாய்கள் தவிர இங்கே இருக்கிற பைக்னாலையும் இங்கே இருக்கிற டாஸ்மார்க்னாலையும் இயற்கை சூழல்கள் அதோடு சேர்ந்து இங்கே இருக்கிற ஆண்கள்னாலையும் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. அவங்க எல்லாத்தையுமே நீங்களால் அழிக்க முடியுமா? இல்லை அதுக்காக எல்லாத்துக்காக நீங்கள் போராட முடியுமா? நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. இங்கே இருக்கிற நாய்கள் வாயில்லாத ஜீவன், அதுக்காக போராடுறதுக்கு அதுக்கே தெரியாத ஒரு ஜீவனை இங்கே அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. செல்டர்னா என்ன? இங்கே ஒரு நாய்க்கு உணவு கிடைக்குதுன்னா சந்தோஷப்படுற முதல் நாள் நாங்கள் தான். எதுக்காக வேண்டான்னு சொல்கிறேன்னு தெரியுதா? செல்டருங்கிறது கொடுமையான ஒரு விஷயம். 10 பேர் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல 1000 பேரை கொண்டு போய் அடைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அங்கே இருக்கவங்க யாருக்குமே நாயை பிடிக்காது. நாய் பிடிக்காதவங்க கிட்ட கொண்டு போய் நாயை பார்த்துக்குன்னு சொன்னால் அவன் எப்படி பார்த்துக்குவா? அது செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நாயை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் கொண்டு தான் போடுவான் ஒழியா அதை நல்லாவளா பார்த்துக்க மாட்டான். இங்கே ஏழைகளும் சாப்பாடு வைக்க தான் செய்கிறாங்க. இங்கே ஏழைகளும் நாய்க்காக போராடவும் செய்கிறாங்க. உடனே இங்கே பணக்காரங்க தான் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காரில் போகிறவங்க அவங்களுக்கு என்ன இங்கே ஏழைகளோட வருத்தத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறீங்க? எப்படிங்க ஒரு டாப்பிக்கை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பணக்கார ஏழை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஏழையெல்லாம் தூண்டி விட்டு அவங்க எல்லாரும் அந்த நாயை அழிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விவாதத்தை வச்சிங்க. நீங்களெல்லாம் ஒரு மனுஷங்க தானே? என்னங்க மனுஷங்க நீங்கள்? உங்களுக்கு நாய் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த நாயை கொல்லணும்னு நினைக்கிறீங்க. இங்கே ஏழை ஒன்று நாயை கொல்லணும்னு சொல்லலை. இங்கே இருக்க பணக்காரன் தான் நாயை கொல்லணும்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் அது அருகுறுப்பாக இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் கௌரவம் என்னோட நாட்டில் நாய் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இங்கே பெரிய பெரிய நாய் அவன் வளர்த்துவான். ஆனால் இங்கே இருக்க ஸ்ட்ரீட் டாக் வேண்டான்னு நினைக்கிறான். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த நிலைமை ஏழைகளுக்கும் வரும். ஏழைகளும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறான்.